1972 வந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றதை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய வாரிசாக திரைத்துறையிலே வரணும்னு முத்துவை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பார்த்தோம் அடுத்த கட்டத்தில் ஸ்டாலின் அவர். ரெண்டாவது கட்டத்தில் ஸ்டாலினும் எம்ஜிஆர் எதிர்க்க முடியல. அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் சட்டமன்றத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்கார முடியலன்னு தெரியும். ஆனால் என்னன்னா அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தார். அப்போ ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டியது என்பதற்காக தன்னுடைய தளபதியாக இருந்த வைகோ வெளியேற்றார். மாநிலங்களோட அலுவல் மொழியா 22 மொழிகள். இவர் ஆட்சி கட்டில இருந்தார். இவர் என்ன சொன்னாலும் அதுதான் விபி சிங் கேட்பார். ஏன்னா மைனாரிட்டி அரசாங்கம், இவங்க ஆட்சி கவுத்துனா கவுத்துருவாங்க. இவங்க தான் அவங்களுக்கு தந்தை போல. விபி சிங்னாலும் ஐக்கிய குஜராலும் தேவகவுடானாலும் சரி, அவங்கள ஆதரிச்ச ஐயா மூப்பனார்னாலும் சரி, அந்த நேரத்தில் இவங்க இந்த 22 மொழியில தமிழை ஆட்சி மொழியா ஆக்கியிருக்கு, இல்லை இந்தியாவின் அலுவல் மொழியா ஆக்கியிருக்கு. மூத்த முன்னோடி மொழி இல்லையா? அந்த வாய்ப்பை ஏன் விட்ட? அந்த வாய்ப்பை ஏன் திமுக இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? இப்போது இந்த ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. இப்போ அது திமுக ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது இப்போ போய் வாங்குறேன்றீங்க. நீங்க தானே சார் அந்த உரிமையை கொடுக்குற இடத்துல இந்தியாவில் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆட்சியை. 6ஆம் தேதி மாலையில் ஒரு கார் கிட்ட அது சிசிடிவி கேமரால தெரியுது, அடிக்கிறாரு ஒரு பெண்ணை, அடிச்சு காருக்குள்ள கூட்டு போயிட்டு கார் சர்ன்னு பறந்து போகுது. இதை என்னன்னு எடுப்பீங்க? சத்தம் தான் கேட்குது, கத்துற மாதிரி சத்தம் தான் கேட்குது. இப்போ இதை வந்து என்னன்னு எடுப்பீங்க? இப்போ கரூர் சம்பவம் 41 பேர் இறந்துட்டாங்க. சரி, இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு கூட்டம், அதில் 20 பேர் இறந்தாங்கன்னா இதை கம்பேர் பண்ணி சொல்லுவீங்களா? இது கம்மியாக தானே இறந்துருக்காங்க, அங்கே 41 பேர் இறந்தாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி நம்ம பேசவே கூடாது. உங்கள் கையில் ஆட்சி கொடுத்துட்டோம், உங்கள் கையில் மக்கள் நம்பி கொடுத்துட்டாங்க. கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா இப்போ கடந்த ஆட்சியை இருந்திருக்கலாம்னு தானே சொல்லணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிவு திருவிழா, அந்த திமுகவின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த அறிவு திருவிழான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் பேசிகிட்டு இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? திமுகவின் அறிவு திருவிழா, அந்த திமுகவின் 75 ஆண்டு கால இந்த பயணம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டாடுறதுல தவறு கிடையாது. 75 ஆண்டு அப்படின்றதுக்காக கொண்டாடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயன்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான அம்சமாக பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்குது அப்படின்னா அதிலேயே ஒரு குறுகிய கால இடைவெளியில் ஒரு 2ஆக பிரிக்கலாம். 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் 5 பேர் கொண்ட தலைவர்களால் இந்த கட்சி உருவாக்கப்பட்டது. பெரியாருடைய திராவிடர் கழகத்திலேருந்து பிரிந்து வந்து உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் கழித்து தான் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. 1967 பேரறிஞர் அண்ணா அந்த ஆட்சியை பிடிக்கும் போதே ஒரு வித்தியாசமான ஒரு இலக்கணத்தோடு தான் ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 57 தேர்தலில் நின்றாங்க, 62 நின்றாங்க, 2 முறையும் தோல்வி. 57 15 தொகுதி வெற்றி, 62 50 தொகுதி வெற்றி. 67 ஆட்சியை பிடிக்கும்போது என்ன இலக்கணம் அப்படின்னா, கொள்கைகள் வந்து எந்த கட்சிக்கும் தனித்தனியாக இருக்கலாம். கூட்டணின்றது ஒரு தேர்தல் உடன்பாடு தான். என்டையர்லி டிஃப்ரெண்ட் கொள்கை, எதிர்கொள்கை உள்ளவர்கள் கூட கூட்டணி சேரலாம். அது அண்ணா வகுத்து கொடுத்த தேர்தல் இலக்கணம். அது தவறுன்றீங்களா? அது தவறுன்னு இப்போ சில பேர் பேசுகிறாங்க. அதை வச்சு இப்போ திமுக அதை தவறுன்னு பேசுது. அதுதான் சொல்கிறேன். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. குல்லுலக பட்டர்னு சொன்ன குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜியோட கூட்டணி வச்சார். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா ராஜாஜிக்கு நேர் எதிராக இருக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள் கூட்டணிக்குள்ளே வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி முரண்பாடு உள்ள கட்சிகள், சீபா ஆதித்தனார் கூட இருந்தார், மாப்போசி கூட்டணியில் இருந்தாங்க. இப்படி முரண்பாடுகள்லாம் உள்ளவங்களாம் கூட்டணியில் சேர்த்து
கூட்டணின்றது என்னென்னா ஒரு பொது நோக்கம். திமுக நம்ம காங்கிரஸை தோக்கடிக்கணும், அவ்வளோதான். அந்த பொது நோக்கம்தான். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட ராஜாஜியே சொல்லிட்டாரு, தேனுலவு முடிஞ்சிச்சு, இனி மக்கள் பிரச்சனைக்காக நான் போராடுவேன்னு சொன்னார். அது ஒரு காலகட்டம். அந்த கட்டத்தில் வந்து மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா வந்து எதிர்க்கட்சி வரிசையையும் கௌரவப்படுத்தி அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து தான் அழகு பார்த்தார். 69 வரைக்கும் இந்த காலகட்டம். 69க்கு பிறகு கலைஞரின் கையில் இந்த கட்சி வந்த பிறகு நடந்த முன்னேற்றங்கள் என்ன தமிழ்நாட்டுக்குரியதுன்னு பார்க்கும்போது அப்போ தான் அது மிகப்பெரிய கேள்விக்குரியாது. இப்போ பேரறிஞர் அண்ணா இருக்கும்போது தமிழ்நாடுன்ற பேர் வச்சாங்க. அந்த பேருக்காக ஐயா சங்கரலிங்கனார் கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து மறைஞ்சிட்டார், இறந்துட்டார். அப்போ வந்து அதுக்கப்புறம் இவர் வாய்ப்பு கிடைக்கும்போது பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடுன்ற பேர் வச்சார். ஆனால் காங்கிரஸ் கமிட்டி அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு பேர் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இதெல்லாம் நடந்துச்சு அந்த காலத்தில். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் ஆட்சியில் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிநிலை மாறி 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 ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆதிக்கம் வரணுமோ அப்படின்ற அந்த ஒற்றை குடும்ப தலைமையை நோக்கி திமுக பயணிச்சது. ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கணும். முதல் கட்டம் வந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வெளியேற்றுறது. 1972 வந்து எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றுறதை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் வந்து தன்னுடைய வாரிசாக திரைத்துறையிலே வரணும்னு மூக்க முத்துவை கொண்டு வந்தார், திரைத்துறையில் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு பார்த்தோம் அடுத்த கட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள். 2வது கட்டத்தில் ஸ்டாலினும் எம்ஜிஆரை எதிர்க்க முடியல. அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் சட்டமன்றத்தில் போய் சிம்மாசனத்தில் உட்கார முடியலன்றது தெரியும். ஆனால் என்னென்னா அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்தார். அப்போது ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டியது இருக்க என்பதற்காக தன்னுடைய தளபதியாக இருந்த வைகோவை வெளியேற்றுறார். 94 வைகோவை வெளியேற்றுறார். இது வந்து வெளியேற்றுவது அப்படின்னு பார்க்கறதா இப்போ எம்ஜிஆரில் ஆரம்பித்து வரணுங்களாம் அவங்களாகவே அங்கே ஒரு முரண்பாடு இருந்ததுனால வெளியே வந்தது தானே. நீங்கள் போங்கன்னு அங்கேருந்து சொல்லலைல்ல. இல்லை, அவர் தானே வெளியேற்றுறாரு. பொருளாளர் அவர் தானே வெளியே நீக்கிறாரு, கட்சி விட்டு நீக்கிறாரு. தனி கட்சி பொருளாளர் கணக்கு கேட்கும் போது கட்சியை விட்டு நீக்கிறார். அவர் தான். அவர் நீக்கிற பிறகுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். அவரா வெளியே போய் தனி கட்சி ஆரம்பிக்கல. அதே மாதிரி வைகோ அப்படிதான். அவர் நீக்கின பிறகுதான் தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இது கடந்த காலங்களில் நடந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் உதயநிதியை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது இன்ப நிதியும் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து கட்சி அமைப்பு ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக அவங்க இது உள்கட்சி விவகாரம். நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் அந்த கட்சி வந்து ஏற்றுக்குது, அவ்வளோதான். நம்ம வெளியே இருந்து விமர்சிக்கலாம். இது ஒரு பக்கம். மக்களுக்கு ஆட்சி கட்டலில் உட்காரும் பொழுது என்ன செய்தாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மாநில கட்சிக்கு வாய்ப்பு கிடைச்சது திமுகவுக்கு மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் கிடைக்கல. தேவகவுடா பிரதமராகவே இருந்தார், குறுகிய காலம்தான். ஐக்கிய குஜராத் பிரதமராகவே இருந்தார், குறுகிய காலம்தான். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் பங்கு இருந்தது, லல்லு பிரசாத் கட்சி ஆட்சியில் பங்கு இருந்தது, மம்தா பானர்ஜி ஆட்சியில் பங்கு, எல்லாம் குறுகிய காலம்தான். ஆனால் இந்த 18 வருஷம் ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை இவர் மீட்டெடுத்தார்னா அது மிகப்பெரிய கேள்விக்குரியாது. திமுக மீட்டெடுத்துச்சார்னா மிகப்பெரிய கேள்விக்குரியாக தான் இருக்குது. எப்படின்னா நம்ம இவர் விபி சிங் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க, தேவகவுடா ஐக்கிய குஜராத் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, வாஜ்பாய் 5 வருஷம் இருந்தாங்க. இப்போ 9 வருஷம் 10 வருஷம் கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 17 18 வருஷம் இருந்தாங்க. மைனாரிட்டி அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பார்த்தா கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. காவிரி ஒப்பந்தம் 1974 அது புதுப்பிக்கப்படாமல் அப்படியே அது கிடப்பில் போடப்பட்டு அந்த நேரத்தில் ஒரு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டு அந்த வழக்கு 1974-75 இந்திரா காந்தியின் அழுத்தத்தால் திமுகவால் கலைஞர் அவர்களால் வாபஸ் பெறப்பட்டது. இது நடந்துச்சு. அதற்கு பிறகு நம்ம எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்குது, அதை நம்ம சந்தித்து தான் இருக்கோம். சரி, மொழிக் கொள்கைக்காக எவ்வளோ பேர் உயிரை தியாகம் பண்ணாங்க திமுகவில். ஹிந்தி வேண்டான்றதுக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணாங்க. ஆனால் அரசியல் சாசன சட்டத்தில் ஆர்டிகல் 343 என்ன இருக்குதுன்னா, ஹிந்தி இந்தியாவின் அலுவல் மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கண்ட்ரி இஸ் ஹிந்தி. 15 வருஷம் ஆங்கிலம் கூட இருக்கலாம், ஒரு துணை கூட இருக்கலாம். அதற்கு பிறகு வந்து அது எக்ஸப்ஷனல் கேஸில் ரெனியூவல் பண்ணலாம், ஜனாதிபதி ஒப்புதலோட விசேஷ சட்டம் ஏற்றி அப்படின்னு அது இருக்குது. மாநிலங்களோட அலுவல் மொழியாக 22 மொழிகள் இருக்குது. இவர் ஆட்சி கட்டில் இருந்தார்ல, இவர் என்ன சொன்னாலும் அதுதானே விபி சிங் கேட்பார். ஏன்னா மைனாரிட்டி அரசாங்கம், இவங்க ஆட்சி கவுத்துனா கவுத்துருவாங்க. இவங்க தான் அவங்களுக்கு தந்தை போல. விபி சிங்னாலும் ஐக்கிய குஜராலும் தேவகவுடானாலும் சரி, அவங்கள ஆதரித்த ஐயா மூப்பனார்னாலும் சரி, அந்த நேரத்தில் இவங்க இந்த 22 மொழியில் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கியிருக்கலாம், இல்லை இந்தியாவின் அலுவல் மொழியாக ஆக்கியிருக்கலாம்ல. மூத்த முன்னோடி மொழி இல்லையா?
அந்த வாய்ப்பை ஏன் விட்டார்? அந்த வாய்ப்பை ஏன் திமுக விட்டு? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? நம்ம நேஷ்னலில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தின்னு ஆர்டிக்கலில் இருக்குது. அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து நம்ம இல்லை அடிஷ்னலாக கொண்டு வந்து தமிழை கொண்டு வந்தால் இன்னைக்கு ஹிந்தி பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. இந்த ஹிந்தி அரசியலாக்கி ஒவ்வொரு முறையும் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருந்திருக்காதுல்ல. அது கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? நீங்கள் செம்மொழி கொண்டு வந்து என்ன இருக்குது? பயன்பாட்டுக்கு என்ன? அதுதானே முக்கியம். நீங்கள் செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறீங்கன்னா அந்த நேரத்தில் 6 மொழிக்கு செம்மொழி கொடுத்தீங்க தொடர்ந்து. சோனியா காந்தி அம்மா வச்சு, மன்மோகன் சிங் வச்சு, தெலுங்கு செம்மொழி ஆயிடுச்சு, தமிழ் ஆகும்போது கன்னடம் ஆயிடுச்சு, மலையாளம் ஆயிடுச்சு, அது மாதிரி உருது ஆயிடுச்சு, நம்ம இது என்னது சமஸ்கிருதம் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துட்டீங்கல்ல. ஆனால் அலுவல் மொழியாக ஏன் தமிழை தேசிய அளவில் கொண்டு வரல? இது ஒரு கேள்வி. 3வது வந்து என்னென்னா, மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றணும். அதை பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியடில் மாற்றினாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்போ இந்திரா காந்தி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தேசிய பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. இவர் அதுக்கப்புறம் ஆட்சியில் உட்காந்தார்ல, அதை மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துருக்கலாம்ல, ஏன் செய்யலை? இது காரணம் என்ன? ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய தவறு அது. இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை நம்ம கூப்பாடப்பட்டிருக்கோமே. ஐயா, நீங்கள் மாநிலத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இந்த அவசியமே கிடையாது. மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்களே இந்தியாவை ஆள்றதுக்கு. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை வாங்கியிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்க? எவ்வளோ பெரிய தவறு அது. இது வரலாற்றில் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத தவறா இல்லையா? இது யார் செய்தது? அப்போ திமுக, இந்த கரை திமுக மேலே இருக்குதா இல்லையா? 2009 இலங்கை தமிழர்களுக்காக மறுவாழ்வு இந்திய அமைதிப்படை ராஜீவ்காந்தி அனுப்புனார். அங்கே ஆப்ரேஷன் பூமாலைன்னு சொல்லிட்டு உணவு பொட்டெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அமைதி ஒப்பந்தம் போட்ட பிறகு, ராஜீவ்காந்தி நம்ம இவர் ஒப்பந்தம் போட்ட பிறகு என்ன செய்தாங்க? ஜெயவர்தனா ஒப்பந்தம் போட்ட பிறகு அனுப்புனா அந்த அந்த இராணுவம், நம்முடைய இந்திய அமைதிப்படை இராணுவம் அங்கே சில தவறுகள் செய்துச்சுன்னு எல்லா இடத்துலையும் குற்றச்சாட்டு வந்துருச்சு. சரி, அந்த இராணுவம் திரும்பி வருது, வாபஸ் வாங்குறாங்க. அதை போய் நம்ம ஆர்பரில் வரவேற்க கூட முதலமைச்சராக இருந்த கலைஞர் ஐயா போகல, கலைஞர் கருணாநிதி. எதுக்கு போகலன்னா, நான் அந்த மரபை கூட ஃபாலோ பண்ண மாட்டேன், பதிவு பண்ணாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களை அங்கே பாடுபடுத்திய நமது இராணுவத்தை நான் வரவேற்க செல்ல மாட்டேன் சொன்னார்ல உறுதியோட. 2009 1.5 லட்சம் பேர் அங்கே கொத்தா செத்து மடியும் போது, கொலை செய்யப்படும் பொழுது, இனப்படுகொலை நடக்கும்போது வெறும் வளமான அமைச்சரவை மட்டும்தானே வாங்கிக்கினாரு. அதனால ஒரு 2 ஹவர் போய் உண்ணாவிரதம் உட்காந்தார்ல மெரினா கடற்கரையில். அப்போது சிதம்பரம் என்ன சொன்னார்? சிதம்பரம் சொன்னார்னு சொன்னாங்க, போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு. உடனே உண்ணாவிரதத்தை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் புறப்பட்ட பிறகு என்னாச்சு? நிருபர்கள் அப்புறம் வந்து சொல்கிறாங்க, ஐயா இன்னும் அங்கே கொத்தா சாவுறாங்க, துப்பாக்கி சூடு நடந்துகிட்டே இருக்குது, குண்டு மழை பொழிகிறாங்க. என்ன செய்யுதுன்னா, மழை விட்ட பிறகும் தூவானம் விடவில்லை சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார்ல. அன்றைக்கி நினச்சிருந்தா இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே அந்த போரை தடுத்து நிறுத்திருக்கலாம் அப்பாவி மக்கள். ஏன்னா இவர் போர் நின்றுச்சுன்னு சொன்னதை நம்பி, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருடைய தொடர்பும் இவங்ககிட்ட இருக்குது, தகவல் தொடர்பு அப்பப்போ இருந்துதான் இருந்துச்சு, போராளிகள், விடுதலை புலிகள் எல்லாத்துக்கும். அப்போ இவர் போர் நிறுத்த அறிவிச்சாச்சுன்னு சொன்னதை நம்பி அங்கே புதைக்குழியில் இருந்தவங்களாம் வில்லக்குடி எடுத்துகிட்டு வெளியே வந்தோம். போராளிகளும் பொதுமக்களும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். இது நடந்துச்சா கடந்த காலத்தில்? அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து முல்லை பெரியார் விஷயத்தில் எம்ஜிஆர் காலத்தில் 1976 வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுச்சு. என்னென்னா, முல்லை பெரியார் அணையை வந்து பலப்படுத்தணும், 152 அடியிலேருந்து 136 அடிக்கு குறைச்சிட்டு அதை பலப்படுத்தி மறுபடியும் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஏற்றிக்கலான்னு கொடுத்துச்சு. ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடித்த பிறகு 136லேருந்து ஏற்றணுன்னா கேரளா ஒத்துக்க மாட்டேங்குச்சு. இல்லை இன்னும் பலமாகல, ஆனால் வீக்காக இருக்கிற மாதிரி இதுன்னு போய் ஸ்டே வாங்கியாச்சு. ஜெயலலிதா அம்மா போராடி வழக்கு போட்டு எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி போராடி அவங்க கடைசியாக ஒரு தீர்ப்பு பெற்றாங்க, கிட்டத்தட்ட 20-25 வருஷம் கழிச்சு. என்ன தீர்ப்புனா, 136லேருந்து 142 அடிக்கு இப்போ உயர்த்திருங்க, அப்புறம் பேபி அணையை ஸ்திரப்படுத்திட்டு 152 ஆக்கிருங்க. நாங்கள் என்ன மாதிரி தீர்ப்பு அது? நம்மளுக்கு வரப்பிரசாதம். லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர் விளையும், அதே மாதிரி குடிநீர் பஞ்சம் தீரும், நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இதெல்லாம் முக்கியமானது இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை பார்த்து 142 அடிக்கு ஜெயலலிதா உயர்த்தியாச்சு. உயர்த்திய பிறகு என்ன செய்தாங்கன்னா, பேபி அணையை ஸ்திரப்படுத்தணும். அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்தணும், பக்கத்தில் ஒரு 9 மரங்கள் இருக்குது, அதை வெட்டணும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள், அவர் தயவில் தானே காங்கிரஸும் இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் இவங்க தயவில் தானே இருக்குது, நட்புன்னு இல்லை. பினராயி விஜயன் அங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து ஸ்டாலின் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள். ஒரு வினோதமான இது, ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட், எதிர்கட்சி காங்கிரஸ், ரெண்டும் ஸ்டாலின் ஐயா கூட திமுக கூட கூட்டணியில் இருக்குது. இந்த நேரத்தில் சொல்லி
அந்த பேபி அணையை ஸ்திரப்படுத்தலாமா இல்லையா? இதை விட சந்தர்ப்பம் என்ன கிடைக்கும்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பலாம்ல. தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருந்து செய்யாம இருக்கு. வேற என்ன உரிமை நீங்க கேட்க போறீங்க? பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு வெந்தையர் நீங்க வாங்கி கொடுத்த திமுக இந்த உரிமையை வாங்கி கொடுத்துச்சு காங்கிரஸ் இருக்கும்போது, இப்போ பிஜேபி அந்த உரிமையை பறிச்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு உரிமையை சொல்லுங்க. அந்த விழாவில் கூட சொல்லுங்க, ஏதாவது ஒரு உரிமை. திமுக இந்த உரிமையை வாங்கி கொடுத்துச்சு, பிஜேபி அதை பறிச்சிருச்சு, சொல்ல முடியுமா? இப்போ போன தேர்தல் நடந்துச்சுல்ல கர்நாடகாவில், சித்தராமையா அப்புறம் துணை முதலமைச்சர் இப்போ சிவகுமார் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. 9,000 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கி மேகதாதுல அணை கட்டுவோம் காவிரி குறுக்க. அதை அணை கட்டினா சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. தஞ்சை டெல்டா பகுதியே பாலைவனமாக மாறிடும். சரி, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ, நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, கூட்டணி கட்சி ஆதரித்து காந்தி நகர் முதற்கொண்டு தமிழர் வாழும் பகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறதுக்கு கர்நாடகாவுக்கு. அப்போ அவங்ககிட்ட என்ன வேண்டுகோள் விடுக்கணும்? ஐயா, தேர்தல் வாக்குறுதியில் இந்த வார்த்தையை எடுத்துருங்க. நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ, அது எங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? கேட்கணும்ல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியை ஆதரிச்சு தானே பிரச்சாரமே. அது போய் திமுக முதற்கொண்டு விசிக முதற்கொண்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா? அதற்கு பிறகு போய் வெற்றி விழாலையும் கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் எப்படி மேகதாதுல அணை கட்டுவோம். என்ன ஒன்று, பிஜேபி மோடி அவர்கள் பிரதமர் இது வரைக்கும் அந்த அனுமதியை கொடுக்கல. அந்த அனுமதி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயோ அந்த வேலையை ரகசியமாக முடிஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் தான் உரிமை மீட்பு. இது எந்த உரிமையை மீட்டிருக்கீங்க? ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்றதுதானே உங்கள் கொள்கையே, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையே. நீங்கள் ஆட்சி கட்டிலில் உட்காரும்போது ஒன்று கவர்னர் பதவியை ரத்து பண்ணியிருக்கணும். அரசியல் சாசனத்தில் அதை ரத்து பண்ண முடியாதுன்னா கவர்னருக்குரிய அதிகாரங்களை குறைச்சிருக்கணும். அந்த அதிகாரிகளும் குறைக்க முடியலன்னா மசோதாக்களை பில் பாஸ் பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கணும். இது ஏதாவது செய்தீங்களா? போய் ஆட்சியில் உட்காந்தவனே என் தயாநிதி மாறனுக்கு என் பேரனுக்கு இந்த பதவி கொடுங்க, ஆராசாக்கு இந்த பதவி, டிஆர் பாலுக்கு இதை கொடுங்க, இப்படி கேட்டு வாங்கிக்கினீங்களே ஒழிய எங்களுக்கு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலாவை கொடுங்க, அவர் தான் வசதியாக இருக்கும். கவர்னர் இல்லை. ஆனால் இப்போ இந்த ஆளுநர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. இப்போ அது திமுக ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது இப்போ போய் வாங்குறேன்றீங்க. நீங்க தானே சார் அந்த உரிமையை கொடுக்குற இடத்துல இந்தியாவில் கொடுத்தாங்க உங்களுக்கு ஆட்சியை. ஆட்சி கட்டில உங்களை உட்கார வச்சாங்கல்ல, இந்த உரிமையை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. இப்போ நீங்க உச்ச நீதிமன்றத்தில் உரிமையை பறிக்கிறேன், உயர் நீதிமன்றத்தில் பறிக்கிறேன்னு எதுக்கு? உங்களை ஆட்சி கட்டில கொடுக்கும்போது எதுக்கு சுர்ஜித் சிங் பர்னாலா உங்களுக்கு கவர்னரே தேவையில்லைன்னு போது? அப்போ எவ்வளோ அரசியல் தானே பண்ணுறீங்க நீங்கள்? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு அரசியல், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வளமான அமைச்சரவை எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறது, இது தானே காலகாலமாக செய்துட்டு இருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டு உரிமைன்றது எந்த உரிமை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க? இல்லை வாங்கி கொடுத்த உரிமையை எந்த உரிமையை மத்திய அரசு பறிச்சிருக்கு? இது கேள்வியா இல்லையா? 2010 நீட் யார் கொண்டு வந்தது? அப்போ இணையமைச்சராக இருந்தது யார்? திமுக காந்தி செல்லும் தானே. எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டு டிசம்பர் 21 2010 அவங்க தானே கொண்டு வந்தாங்க. பாராளுமன்றத்தில் முன்மொழிஞ்சது வழிமொழிஞ்சதெல்லாம் இவங்க தானே. அப்போ நீட்டுக்கு எக்ஸம்ஷனை வாங்கினாங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கினாங்களா? பச்சை பொய். தமிழ்நாட்டுக்கு எங்கே விலக்கு வாங்கினாங்க? 2013 நீட்டு தேர்வு நடந்துச்சு. 2013 இந்தியா முழுக்க நீட்டு தேர்வு தமிழ்நாடு உள்பட நடந்துச்சு. 2013 இப்போ விலக்குன்னு இருந்தால் அப்போ மத்தியில் திமுக ஆட்சி செய்யுது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி. மத்தியில் ஆட்சி செய்கிற திமுக தமிழ்நாட்டில் நீட் எழுத வச்சாங்க தான் இந்த நீட்டு ரிசல்ட்டு வெளியிடக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஜெயலலிதா அம்மா. நீட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்குனா 2013 ஏன் ஜெயலலிதா அம்மா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க? இல்லாத ஒரு கேஸுக்கு போவாங்களா? சரி, வேலூர் சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அவங்க 2013 வழக்குக்கு போனாங்கல்ல நீட்டு வேண்டான்னு. தமிழ்நாட்டுக்கு இல்லைன்னு அவங்க ஏன் போக போகிறாங்க? 2013 திமுக தானே ஆட்சி அப்போவாங்க காங்கிரஸ் கூட. அப்போ போனாங்கல்ல, அப்போ எழுதுந்தால் தானே போனாங்க. அதுக்கு நீட்டுக்கு ஸ்டே கொடுத்துட்டு அப்புறம் நீதிமன்றம் 115 வழக்குகளும் என்னமோ இந்தியா ஃபுல்லாக நீட்டுக்கு எதிராக மொத்தத்தையும் உச்சநீதிமன்றம் எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் 2013 லாஸ்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு அல்டமாஸ் கபீர் தலைமையில். இது அரசியல் சாசனத்துக்கு எதிராகுது, நீட்டு நடத்தவே கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. முடிஞ்சிச்சு, நிம்மதியாக இருந்துச்சுல்ல. அப்போது திமுக காங்கிரஸ் ஆட்சி தானே. குலாம் நபி ஆசாத் என்ன சொல்கிறாரு கலைஞர்கிட்ட? நாங்கள் அப்பீலுக்கு போகணும். ஜெயலலிதா அம்மா போகக்கூடாதுன்றாங்க எதிர்கட்சி, இங்கே ஆளுங்கட்சி முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது போகக்கூடாதுன்னு கோரிக்கை வைக்கிறாங்க.
ஆனால் கலைஞர் கூட கூட்டணியில் இருக்கிறார், மேலே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. குலாம் நபி ஆசாத் அப்பீலுக்கு போகிறார். அப்பீலுக்கு போய் அதில் தான் 2016 தீர்ப்பு வருது, நீட்டு நடத்தியே தீர்ணும். அப்போ எடப்பாடியார் 1 வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கினார். ஜெயலலிதா அம்மா, இப்போ ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, 1 வருஷம் எக்ஸம்ஷன் கேட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி நடத்துது, எங்களுக்கு அப்டேட் ஆகணும்னு 1 வருஷத்துக்கு அனுமதி கொடுத்து ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க. அடுத்த வருஷம் எடப்பாடியார் 2017 அனுமதி கேட்குறாரு, கொடுக்க முடியாதுட்டாங்க. 1 வருஷம் தான் எக்ஸம்ஷன் நடத்தணும், வேறு வழி இல்லாமல் அப்போ நீட் நடத்தப்பட்டது. இது நடந்துச்சா? இது உண்மை தானே, யதார்த்தமான உண்மை இல்லை. கொண்டு வந்தது அவங்க, நடத்தினது அவங்க, உச்சநீதிமன்றம் தடை கொடுத்தாலும் அப்பீலுக்கு போனது அவங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாங்கினது அவங்க, எல்லாம் வாங்கிட்டு இவர் நீட்டு கொண்டு வந்தார்னா இது எவ்வளோ பச்சை பொய் இது. அதுலேயும் எடப்பாடி என்ன செய்தார்? சரி, நீட்டுன்ற ஒரு பேய் வந்துச்சு, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்துச்சு, நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது, அது நடக்கட்டும். இன்னொரு பக்கம் இதை அரசியல் பண்ணி மாணவர்கள் பெற்றோர் மனசில் அந்த விஷத்தை தூவி அவங்கள தற்கொலைக்கு தூண்டக்கூடாது. இதை அரசியல் பண்ணக்கூடாது. நம்ம தேசிய கட்சி கூட போராடுறோம், நீதிமன்றத்தில் போராடுறோம், ஆனால் மக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள், கார்ப்பரேஷன் பள்ளி மாணவர்கள் அவங்க படிக்கணும். இந்த நீட்டால் பயப்படக்கூடாதுன்னு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து 2017 வரைக்கும் வெறும் +2 அடிப்படையில் எடுக்கும்போது கூட, நீட் இல்லாத போது கூட ஒரு 6 பேர் 7 பேர் வருஷத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் டாக்டர் ஆகிறாங்கன்னா உலக அதிசயம். எஸ், அந்த விஷயத்துக்கு தான் இப்போ நானும் வரேன். இப்போ இந்த கோவை இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது திரும்பவும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான கேள்விகள் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சட்டம் ஒழுங்கு எப்படி போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை? இல்லை, சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறனற்ற ஆட்சியாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம காவல்துறை ரொம்ப அட்வான்ஸ்டு காவல்துறை. ஆனால் அந்த காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்குதோ, இல்லை காவல்துறையே அரசியலை மயமாக்கப்பட்டு விட்டதோ அப்படின்ற விஷயம் நிறைய நம்ம பேசியிருக்கோம். நிறைய விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம். கடந்த காலத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலேருந்து, அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் வழக்குலேருந்து யார் அந்த சார் அப்படின்னு பேசியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பேசியிருக்கிறோம். கஸ்டடியல் டெத்து கிட்டத்தட்ட 25. அதுலேயும் கடைசியாக அந்த நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு வந்து இல்லீகல் கஸ்டடியல் டெத்து. காவல்துறையே கூலிப்படையாக மாறி மிளகாப்பொடியெல்லாம் தூவி சாவடிச்சது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது எங்கேயுமே. அந்த மாதிரி அதை பார்த்தோம். 25 கஸ்டடியல் டெத்துக்கு மேலே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலை, 25க்கு மேலே ஆணவ படுகொலை, நீட்டு மரணங்கள் எக்கச்சக்கம். இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறோம். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கு, உச்சநீதிமன்றத்துக்கு போய் திமுக அரசு சிபிஐ வேணாம் அப்படின்னு சொன்னது, இது எல்லா பக்கமும் சட்டம் ஒழுங்கில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோவையில் ஒரு மாணவி ஆண் நண்பரோடு பேசியிருந்ததை அவங்க அடித்து கத்தியை வச்சு காரில் அடித்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 6ஆம் தேதி ஒரு பெண் கடத்தலோ அப்படின்றது அதில் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படிங்கிற தொடர்பான வீடியோக்கள்லாம் வெளியாகிருக்கு. அப்போது அங்கே திமுக ஐடி விங் அவங்களோட பேஜஸ்லாம் பார்க்கும்போது விமர்சிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்ற ஒன்றும் தெரியாமல், ஒரு நியூஸை முழுசாக கூட தெரிஞ்சிக்காமல் விமர்சனம் வைக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இங்கே தான் இருப்பார் போலன்னு எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. பதில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களே, அது எப்படி எடுத்துக்கிறது? சரி, இபிஎஸ் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது என்னென்னா, சரி ஒரு புருஷன் தானே கடத்திட்டு போனார், 4 தனிப்படை எதுக்கு அனுப்பிச்சிங்க? புருஷன் பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறதுக்கு 4 தனிப்படை எதுக்கு அமைச்சிங்க? நீங்கள் காவல்துறை எதுக்கு அமைச்சிங்க சார் சொல்லுங்கள்? ஏன்னா அது அப்போ தெரியாது. அப்புறம் இப்போ காவல்துறை 4 தனிப்படை அமைச்சு கோபி இது வில்சன் வரி பணம் தானே. புருஷன் பொண்டாட்டியை கூட்டின்னு போகிறதுக்கு நீ எதுக்கு 4 தனிப்படை அமைச்சிங்க? எங்கள் வரி பணத்தை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? 200 சிசிடிவி கேமராவை எதுக்கு ஆய்வு செய்தீங்க? அந்த கார் நம்பரை சேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியாதா? என்னன்னா முந்தானத்து 6ஆம் தேதி மாலையில் ஒரு கார் கிட்ட அது சிசிடிவி கேமராவில் தெரியுது, அடிக்கிறாரு ஒரு பெண்ணை, அடித்து காருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு காரு சர்ன்னு பறந்து போகுது. அதுவும் இதை என்னன்னு எடுப்பீங்க? சத்தம் தான் கேட்குது, அந்த ஒரு பெண் கத்துற மாதிரி சத்தம் தான் கேட்குது. இப்போ இதை வந்து என்னன்னு எடுப்பீங்க? சரி, இது நடந்தது 6ஆம் தேதி மாலையில். என்னைக்கு ட்வீட் பண்ணுறாரு எடப்பாடியார்? இது முடிஞ்ச உடனே கோவை இருகூர் பகுதியில் இது நடக்குது. கோவை மாநகர போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் யார் கொடுக்குறா? எடப்பாடியார் கொடுத்தாரா, அன்புமணி கொடுத்தாரா, நயினார் நாகேந்திரன் கொடுத்தாரா? இதை பார்த்த பொதுமக்கள் ஒரு பெண்ணை கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லி நேராக போய் புகார் கொடுக்குறாங்க. அவங்க பொறுப்பு இல்லாமல் இப்போ புகார் கொடுக்குறாங்களா? ஐடி விங் சொல்லுதா?
இந்த மாதிரி யார் கடத்தினாலும் அவசரப்பட்டு புகார் கொடுக்காதீங்கன்னு சொல்லுதா? சொல்லுங்க. ஒரு நியாயமா இருக்கும் அவன் பேசுறது. போய் புகார் கொடுத்த பிறகு காவல்துறையும் அதை பார்த்து சிசிடிவியில் ஐயோ கடத்திட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை 4 தனிப்படை அமைச்சு இரவும் பகலும் காவல்துறையும் தேடுது. 200 கேமராக்களை ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க ஆராய்ச்சி கடைசியில கண்டுபிடிக்கும் போது அடடா இது புள்ளப்பூச்சி விவகாரம் அப்பதான் தெரியுது. எடப்பாடியார் இது மாலையில் 7 மணிக்கு நடந்தா 7:30 மணிக்கு ட்விட்டு போட்டாரு. 17 மணி நேரம் கழிச்சு 7ஆம் தேதி மதியம் 1:15 அதான் சொல்றேன். நடந்த 7 மணி. அப்போ நேத்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு கிட்டத்தட்ட 17 மணி நேரம் கழிச்சு கண்டு பிடிக்காத சூழ்நிலையில அவரு ஒரு ட்வீட் போடுறாரு. அதுலயும் எதை சேர்த்து போடுறாரு? கோவையில 2 சம்பவம் நடந்திருக்குது. அப்ப அந்த பாலியலை பற்றி ஐடில சேர்த்து போட்டிருக்காங்களா? பாலியல் சம்பவத்தை அப்படியே விட்டாங்க. அவர் 2த்துக்கும் சேர்த்து ட்வீட் போட்டிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெண்ணு கடத்திருக்காங்க, இப்போ ஒரு பெண்ணு கடத்துறாங்க. இது என்னன்னு பார்க்கணும், காவல்துறை என்னன்னு பார்க்கணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது, 2ம் சேர்த்தானே போடுறாரு. அப்போ 2ம் பொய்யா போட்டுக்கிறாருன்னு போடணுமா? சொல்லுங்க. அந்த பெண்ணையும் கணவன் தான் கூப்பிட்டு போனாரா அந்த கல்லூரி மாணவிய? அதனால இது என்னன்னா உங்க இன்வெஸ்டிகேஷன் அந்த அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை இப்போ என்னன்னா போலீஸ் அது கண்டுபிடிச்சி நேற்று நைட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈவினிங்கோ நைட்டோ போலீஸ் கண்டுபிடிச்சி போனால் இந்த மாதிரி அவன் மனைவி சொல்கிறாங்க இல்லை இல்லை எங்கள் வீட்டுது. ஆனால் சம்பவம் நடந்து உண்மையா இல்லையா? ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கிறாரா இல்லையா? ஒரு ஆண் பெண்ணை காரில் கூட்டின்னு போகிறாரா, தூக்கி போட்டு போகிறாரா இல்லையா? கார் வேகமாக போதா இல்லையா? இதுக்கு பேர் என்ன? இது கணவன் மனைவி பிரச்சனைனா இதுக்கு பேர்? இதில் அந்த பெண் பேசினதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் வாயிலாக வெளியிடப்பட்ட நேரம் அப்படிங்கிறது 7ஆம் தேதி நைட்டு 7:45 மணிக்கு. அதான் சொல்கிறேன். நேற்று நைட்டு 7:45. ஆனால் மத்தியானம் 1:15 தான் அவர் ட்வீட் பண்ணிட்டாரு. நடந்தது முந்தானத்து சாயங்காலம். எல்லாம் டைம் இடைவெளி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ பொறுப்போட தானே எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு இதே மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா சொல்ல வேண்டாமா? ஏன்னா அதுவும் கணவனாக தான் இருக்குன்னு விட்டுடலாமா? ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது நீங்கள் இந்த கணக்கீடுகள்லாம் எடுத்து வச்சு பேசுகிறீங்கன்னா இது கடந்த காலங்களை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க ஒரு கணக்கீடுகளெல்லாம் முன்வைக்கிறாங்கல்ல இப்போ ஆளும் தரப்பு சைடில் இருந்து. அதே போல் எங்கேயோ 1-2 நடக்கிறதுல நீங்கள் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கன்சிடர் பண்ண வேண்டாம்னு அமைச்சர் ரகுபதி பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பார்க்கறது? இல்லை அரசு இதை சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடாது. சட்டம் ஒழுங்கு இறப்பையும் ஒப்பிட்டு பேசவே கூடாது. இப்போது கரூர் சம்பவம் 41 பேர் இறந்துட்டாங்க. சரி, இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு கூட்டம் அதில் 20 பேர் இறந்தாங்கன்னா இதை கம்பேர் பண்ணி சொல்லுவீங்களா? இது கம்மியாக தானே இறந்துருக்காங்க, அங்கே 41 பேர் இறந்தாங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி நம்ம பேசவே கூடாது. ஏனென்றால் உங்கள் கையில் ஆட்சி கொடுத்துட்டோம், உங்கள் கையில் மக்கள் நம்பி கொடுத்துட்டாங்க. கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா இப்போ கடந்த ஆட்சியை இருந்திருக்கலாம்னு தானே சொன்னோம். இன்னொன்று ஒவ்வொரு கட்டத்திலையும் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டுருக்குது. இன்றைக்கி சிசிடிவி கேமரா முதற்கொண்டு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஈஸி. இன்றைக்கி தடுப்புகள் சாதனங்கள் நிறையா வந்துச்சு, உங்களுக்கு அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ வந்துச்சு. அப்போ மறுபடியும் நடக்குது அப்படின் போது இன்னொரு பக்கம் அவசரப்பட்டு எதுக்கு சார் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? காவல்துறையை அவசரப்பட்டு டிஃபெண்ட் பண்ணுது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த நாள் எதுக்கு கமிஷனர் பேசுகிறாரு? கமிஷனர் என்ன சொல்கிறாரு? வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இதில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இவங்க தான் கொலையாளிகளாக இருக்கணும். மோட்டிவ் முதற்கொண்டு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாரு இதான் மோட்டிவாக இருக்கும்னு? அதே மாதிரி நம்ம வேலூர் நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் வழக்கில் என்ன சொன்னார்? அதே மாதிரி தான் அடுத்த நாளே கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னு இது வந்து ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு, அந்த யார் அந்த சாரெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. அவனை இன்ட்ராஸ்பெக்ஷன் கூட பண்ணலையே. கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிங்களா? சாம பேத தான தண்டனம் பற்றி விசாரிச்சிங்களா? உண்மைகள் வெளிக்கொண்டு வர வச்சா? இல்லைன்னா சாதனங்கள் அவனோட செல்லோ வச்சிருந்த லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அதெல்லாம் தடயவியலுக்கு கொடுத்து அதோட ரிப்போர்ட்லாம் வந்துச்சா? எதுவும் வராமல் எப்படி ரிப்போர்ட் கொடுப்பீங்க அவசரப்பட்டு? இல்லை அவன் ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தானா, 2 ஃபோன் வைக்கலையா? இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லை? இப்போ இதெல்லாம் இல்லாத போது பொறுப்புள்ள அதிகாரி அவசரப்பட்டு எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்? அப்போ சந்தேகம் வருமா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்தாங்கல்ல, உடனே அன்னைக்கு முதல்ல 2 பேர் இறந்தாங்க. சதீஷ் ஒரு வயசானவர் இறந்தாங்க. ஸ்ரவன்குமார் ஐஏஎஸ் உட்காந்து என்ன பேசுகிறாரு? பக்கத்தில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பக்கத்தில் மாவட்ட செயலர் உட்கார வச்சுட்டு, ஐயா அந்த சதீஷ் வயிற்று வலியில் தான் செத்தான், அந்த வயதானவர் வந்து வயதின் மூப்பின் காரணமாக இறந்தார், விஷச்சாராயம் கிடையாதுன்னு சொன்னார். அந்த சாவுக்கு அடுத்த நாள் வந்தவங்க அந்த பேரில் குடிச்சிட்டு ஒரு 50 பேர் செத்துட்டான். இப்போ இந்த அவசரப்பட்ட இந்த விளக்கங்கள் தான் என்ன?
நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லைன்னா இந்த மாதிரி குற்ற சம்பவங்களோ யார் ஆட்சி இருந்தாலும் நடக்கும். ஆனால் அதுக்கு பிறகு எடுக்கிற நீங்கள் விளைவுகள், பின் விளைவுகள், எதுக்காக அந்த டிஃபென்ஸ் பண்ண போகிறீங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லை, அதுதானே பார்க்கணும். இன்றைக்கி இது எடுத்துக்கோங்க, கிட்னி திருட்டுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? நியாயமாக சொல்லுங்கள். கிட்னி திருட்டுக்கு உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பேச வராரு? அவர் எந்த விஷயத்த சொல்கிறாரு? அதை திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள். எந்த மாதிரி டிஃபரன்ஸ் அது சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இது வரைக்கும் உலகத்தில் கேள்விப்பட்டிருப்போமா? ஏன் ஒரு கிட்னியை திருடி இருக்கான் 100-200 பேருக்கு மேலே, நெசவாளர்கள், ஏழைகள் அப்படின்னு ஏமாற்றி திருடினாலும் திருட்டு தானே. அது தெரியாமல் எடுத்தால் தான் திருட்டா, தெரிஞ்சு எடுத்தாலும் திருட்டு தான். அப்புறம் என்ன? அதற்கு நீங்கள் அந்த தனலட்சுமியை அந்த ஹாஸ்பிட்டலில் லைசன்ஸை நிறுத்தி வைக்கணுமா இல்லையா? அந்த செக்ஷனுடைய ஆப்ரேஷன் மட்டும் நிறுத்தியிருக்காங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்கல்ல, அதை மட்டும் அவன் இனி பண்ண போகிறது இல்லையா? அதுதான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை நிறுத்தி வச்சாங்கன்னா, நிறுத்தி வைக்கலன்னா மொத்தத்துக்கும் நிறுத்தி வச்சா தானே, இல்லை எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணியிருந்தா தானே. இதெல்லாம் செய்யணும்ல. இது எப்படி அப்போது டிஃபென்ஸில் வந்துச்சு? இதை தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறோம். பல்லு உடைச்ச பல்பீர் சிங்குங்க, நெல்லை பாபநாசம் பகுதியில் பல்லு உடைச்ச பல்பீர் சிங் எஸ்பின்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஆனார்? இப்போ மறுபடியும் போஸ்டிங்கில் இருக்கார். எத்தனை பேர் பல்ல உடைச்சார்? அதுவும் கல்லை எடுத்து பல்ல உடைக்கிறாருன்னா அவங்க மணலில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் மறுபடியும் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ தொடர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது ஸ்டாலின் தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா நம்மளுக்கு தெரியல. நிறைய சிக்கல்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது.